Voilà, Cam. Ça va. Je reste là, hein. Ne vous en faites pas. Je suis content au moins parce que je vous vois sourire. Parce que je me posais la question si. நான் நான் உங்களை பார்ப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். என்றால் உங்கள் முகத்திலே சிரிப்பு இருக்கிறதை நான் உணர்கிறேன். Je me posais la question si vous saviez sourire. எனக்குள் நான் கேள்வி கேட்டுக்கொண்டேன், நீங்கள் சிரிக்க தெரியுமா என்று நான் கேள்வி கேட்டுக்கொண்டேன். Ou alors si c'était moi qui vous enlevais le sourire. அல்லது நான் தான் உங்களை சிரிக்க வைக்க வேண்டுமா? Parce que même à l'école du sabbat avec les jeunes, ils étaient participatifs. வாலிபர்களோடு ஓய்வு நாள் பள்ளி பாடத்தில் கடந்து கொள்ளும்போது அவர்களும் நிறைய காரியங்களை பகிர்ந்து கொண்டார்கள். Mais ils étaient très sérieux. நான் அவர்களோடு ஒரு சீரியஸாக இருந்து கொண்டேன். Je suis content d'être avec vous. உங்கள் மத்தியில் இருப்பது குறித்து நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். Même si c'était un plaisir d'être avec vous par Zoom. Zoom மூலமாக நான் உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி இருந்தது போதிலும் Zoom c'est pour moi quelque chose, une bonne chose qui est devenue une mauvaise chose. Zoom என்பது நன்மையான காரியங்களே நிறைய காரியங்கள் உண்டு, அதே நேரத்தில் அது தீமையாகவும் கடந்து செல்லக்கூடியதாக இருக்கிறது. Ça nous a bien rendu service à un moment. அது ஒரு காலகட்டத்திற்கு நமக்கு மிகுந்த உதவியாக இருந்தது. Mais malgré tout, ça a fait beaucoup de gens rester éloignés de l'église. இருப்பினும் ஆலயத்தை விட்டு சிலர் அநேகர் தூரமாக விலகி செல்வதற்கும் காரணமாக இருந்திருக்கிறது. Mais on ne loue pas et on ne prie pas devant un écran comme on le fait devant nos frères et nos sœurs. நாம் சகோதர சகோதரிகளாக நாம் அமர்ந்திருந்து தொழுவது போன்ற அல்ல. அது ஜூம் மூலமாக ஒரு ஸ்கிரீன் எதிர்க்க நாம் தொழுது கொள்வது தொழுகை அல்ல. Et j'aurai le plaisir cet après-midi de partager plus avec vous. இந்த மத்தியான பொழுதிலே இன்னும் நிறைய காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். Mais aussi de vous entendre. நீங்களும் உங்களுடைய சத்தத்தை நான் கேட்க விரும்புகிறேன். Parce que je suis quand même curieux de l'origine de cette communauté. இந்த தமிழ் மக்களுடைய அவர்களுடைய காரியங்களை நானும் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். C'est un miracle. இது ஒரு அற்புதம். Dans le territoire de l'Union franco-belge, franco-belge அந்த காரியங்களிலே la quantité de communautés de langues différentes. நிறைய பாஷைக்காரர்கள் இந்த யூனியன் franco-belgeல இணைந்திருக்கிறார்கள். Mais sur ça, je vous en parlerai plus cet après-midi. இந்த மதிய பொழுதிலே அதற்கான விளக்கமாக நான் சொல்ல இருக்கின்றேன். Ce matin, j'aimerais me centrer sur le livre d'Ecclésiaste. பிரசங்கி புஸ்தகத்தை குறித்து நான் அதில் முக்கியத்துவப்படுத்தி நான் பேச இருக்கின்றேன் இந்த காலை பொழுதில். Mais l'histoire de la jeune fille dont je vais vous raconter, நான் ஒரு வாலிப பெண்ணை பற்றி ஒரு கதையை நான் சொல்ல போகின்றேன். C'est l'histoire d'une jeune fille qui est partie à l'université et que durant longtemps n'a pas donné de nouvelles à ses parents. ஒரு வாலிப பெண் தன்னுடைய மேற்படிப்புக்காக பல்கலைக்கழகத்துக்கு சென்றால், ஆனால் அவர் சென்ற பிறகு நீண்ட நாட்களாக அவளிடத்திலிருந்து எந்த ஒரு பதிலும் வரவில்லை. Un jour, elle était prise de remords ஒரு நாள் et décida d'écrire une lettre à ses parents pour leur demander pardon. பெற்றோர்களுக்கு ஒரு கடிதம் எழுதினால் அவர் தீர்மானித்து அந்த கடிதத்தின் மூலமா பெற்றோர்களிடத்தில் மன்னிப்பு கேட்கும்படியாக அவள் எழுதினாள். Elle a écrit ainsi. இவ்வனமாக எழுதினாள். Chère maman, cher papa. அன்புள்ள அப்பாவே அம்மாவே, depuis mon départ à l'université, பல்கலைக்கழகத்திற்கு சென்ற நாளிலிருந்து j'ai été négligente à vous écrire. நான் உங்களுக்கு எழுதுவதற்கு அலட்சட்டையா இருந்தேன். Et je vous prie de m'excuser. அதற்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன். C'était vraiment un manque de considération. நான் அது ஒரு மரியாதை இல்லாதபடி நான் நடந்து கொண்டேன். Mais avant de vous raconter ma vie durant cette période de temps, இந்த காலகட்டங்களில் என்னுடைய வாழ்க்கையை பற்றி நான் உங்களுக்கு எழுத விரும்புவது, j'aimerais vous demander de vous asseoir. உங்களிடத்தில் நான் அமரும்படி நான் கேட்டுக்கொள்கின்றேன். Il est vraiment très important que vous soyez assis. இது முக்கியமானது, ஆகையால் நீங்க அமர்ந்திருந்து நீங்கள் கேட்க வேண்டும். Et alors, elle commence. Je vais plutôt bien. நான் ஏறக்குறைய நல்லா இருக்கிறேன். La fracture au crâne et la commotion cérébrale subie en sautant de la fenêtre de ma chambre. என்னுடைய வீட்டிலிருந்து ஜன்னல் வழியாக நான் குதித்தது நிமித்தம் என்னுடைய தலையில் மிகப்பெரிய ஒரு அடிகளும் பாதிப்பு
பாதிப்பு ஏற்பட்டு நான் முற்றிலுமாக சுகம் அடைந்திருக்கிறேன். C'était au moment où le dortoir a pris feu. எப்படி என்றால் அந்த நான் தங்கியிருந்த விடுதியிலே தீ பற்றி கொண்டு எரிந்தது நிமித்தம் நான் Oh, j'ai encore de forts maux de tête de cette situation. என் தலையிலே மிகவும் வேதனை இருக்கு, தலை வலி இருந்து கொண்டு இருக்கிறது. Mais heureusement, un employé de la station de service, அங்க இருந்த ஒரு வேலைக்காரர் எனக்கு il a vu l'incendie et il m'a vu sauter de la fenêtre. அந்த நெருப்புகளை பார்த்தார், நான் அந்த ஜன்னலிலிருந்து குதித்ததையும் அவர் பார்த்தார். Il a couru vers moi, il m'a amené à l'hôpital. என் ஓடி வந்து என்னை கொண்டு போய் மருத்துவமனையில் அனுமதித்தார். Il m'a rendu visite régulièrement. தொடர்ந்து என்னை வந்து மருத்துவமனையில் வந்து பார்த்து போனார். À ma sortie, j'avais pas où aller. நான் மருத்துவமனையிலிருந்து வெளியே வந்த போது எங்கு செல்ல வேண்டும் என்று தெரியவில்லை. Et il a été gentil et il m'a proposé de me loger chez lui. அவர் ஒரு நல்லவராக இருந்தது நிமித்தம் அவர் வீட்டிலே என்னை ஏற்றுக்கொண்டார். C'est très petit, சிறிய வீடு, mais chaleureux. நன்மையாக இருந்தது. Il est une bonne personne. அவர் நல்ல ஒரு மனிதர். Et nous sommes tombés très amoureux. நாங்கள் இருவரும் நண்பர்களாக காதலித்தோம். Nous envisageons de nous marier. நாங்கள் திருமணத்திற்கு ஆயத்தமாகிறோம். C'est pas, la date n'est pas fixée, mais nous voulons la fixer au plus vite avant que la grossesse se voie. நாங்கள் திருமணத்துக்கு இன்னும் தேதிகள் இன்னும் கொடுக்கவில்லை. எங்களுடைய கர்ப்பம் வளர்வதற்கு முன்னதாக நாங்கள் திருமணத்துக்கு ஆயத்தம் படிக்கிறோம். Oui, papa et maman, je suis enceinte. ஆம் அப்பா அம்மாவே, நான் கர்ப்பமாயிருக்கிறேன். Oh, je sais combien vous aviez hâte d'avoir des grands-parents, d'avoir des petits-enfants. நீங்கள் தாத்தா பாட்டி ஆவதற்கு நீங்கள் மிகுந்த வாஞ்சியாக இருப்பீர்கள் என்று எனக்கு தெரியும். Et je sais que vous accueillerez cet enfant les bras ouverts. நிச்சயமாக கரங்களை ஏந்தி என்னுடைய பிள்ளையை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். La raison pour laquelle nous ne sommes pas encore mariés, நாங்கள் திருமணம் இன்னும் ஆகாததற்கு காரணம் என்னவென்றால், c'est que mon compagnon il souffre d'une grave infection. என்னுடைய கணவர் ஒரு வேதனையினால வியாதினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். Et par imprudence, moi aussi, je l'ai contracté. நானும் எனக்கும் அந்த விதமான சூழ்நிலை. Mais je suis convaincu que vous accepterez notre famille à bras ouverts. இருப்பினும் எங்கள் இருவரையும் நீங்கள் அன்போடு வரவேற்று ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். Il est très gentil, même s'il a peine sait écrire et lire. அவர் நல்ல மனிதர், அவர் எழுத தெரிந்த நல்ல ஒரு மனிதரும் கூட. Bien qu'il soit d'une autre religion et d'une autre ethnie, வேறு ஒரு கலாச்சாரத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் கூட, votre tolérance sera de le recevoir. நீங்கள் அன்போடு பொறுமையோடு நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். Vous pouvez comprendre pourquoi au début de la lettre, elle a demandé que les parents soient assis. இப்போ உங்களுக்கு புரிகிறதா? அவர்கள் பெற்றோர்கள் படிப்பதற்கு முன்னதாக அமர்ந்து இருந்து கேளுங்கன்னு சொன்னது காரணம் புரிகிறதா? Elle dit ainsi, pour conclure, சுருக்கமாக முடிவாக, il n'a pas eu d'incendie dans mon dortoir. அங்க ஒரு நெருப்பு, அந்த இடத்துல நெருப்பு ஏற்படக்கூடியதா இருந்தது. J'ai pas eu de fracture ni de commotion cérébrale. எனக்கு அடிகள் ஏற்பட்டது, தலையிலும் பாதிப்பு ஏற்பட்டது. J'ai pas été à l'hôpital. நான் மருத்துவமனைக்கு செல்லவில்லை. Je ne suis pas enceinte. நான் கர்ப்பமாகவும் இல்லை. Je n'ai pas de maladie. எனக்கு வியாதியும் இல்லை. Et j'ai pas de petit ami. எனக்கு நண்பரும் இல்லை. Mais j'ai quand même une nouvelle à vous donner. இருப்பினும் நான் உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறேன். J'ai échoué tous mes examens. என்னுடைய படிப்புகள் எல்லாவற்றையும் நான் தோற்றுவிட்டேன். Si je vous ai raconté tout ça, c'est pour que vous ayez les choses en perspective. நான் இவைகள் எல்லாம் உங்களுக்கு சொன்னது காரணம் என்னவென்றால், இவைகளாம் நீங்கள் புரிந்து கொள்வதற்காக. Avoir échoué les examens, c'est pas si grave. படிப்பிலே தோற்று போவது மிகப்பெரிய தானதல்ல. Ça aurait pu être pire. இதை விட மிகவும் மோசமான காரியங்கள் ஏற்படலாம். Mais vous imaginez, la perspective, elle change vraiment la manière de voir les choses. பார்க்கிறீர்களா இந்த சூழ்நிலை எப்படி ஏற்ற பிரகாரம் இருக்கிறது என்று? Imaginez que la fille, elle disait tout simplement, chère maman, cher papa. ஒருவேளை அந்த பெண்ணானவள், அன்புள்ள தகப்பனே தாய்மாரே, je suis désolé de ne pas avoir écrit avant.
நான் முன்னதாகவே நான் எழுதாததற்கு மன்னிப்பு என்று கேட்டிருக்கலாம். Mais j'ai échoué tous mes examens. எல்லா படிப்புல நான் எல்லாவற்றையும் இழந்து விட்டேன்னு சொல்ல. Quoi? Tu as échoué des examens? ஏன்னா நீ வந்து எல்லாவற்றிலையும் தோற்று விட்டாயா? Tout l'argent qu'on dépense avec toi? உனக்காக நாங்கள் செலவு பண்ணின பணம் எல்லாம் வீண் போயிட்டதே. Mais après avoir raconté toute cette histoire, இந்த கதைகள் எல்லாம் சொல்லிய பிறகு je pense que, en tout cas moi, comme parent, je les imagine soulagés. நானும் தகப்பனாக இதை கேட்கும்போது எனக்கும் ஒரு ஒரு சுமூகமாக இருந்திருக்கும். Presque heureux qu'elle n'ait eu que raté les examens. அது படிப்பு மாத்திரம் இழந்திருக்குது, மற்ற எதுவும் விபரீதமாக ஒன்று நடக்கவில்லை என்று நான் மகிழ்ச்சி அடைந்திருப்பேன். Oui, mes frères et sœurs, la perspective change tout. அந்த காரியங்கள் எல்லாம் மாற்றத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. Il y a une sagesse ancienne que nous trouvons dans le livre d'Ecclésiaste. பிரசங்கி புத்தகத்திலே ஒரு ஞானி ஒரு சில வார்த்தைகளை கூறுகிறார். Au chapitre 7, le verset 14. 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். Et je vais lire அதை நான் படிக்கிறேன். dans la version nouvelle seconde. Nouvelle seconde என்ற மொழிபெயர்ப்பிலே நான் வாசிக்கின்றேன். Au jour du bonheur, sois heureux, et au jour du malheur, réfléchis. Dieu a fait l'un comme l'autre, de sorte que l'être humain ne découvre en rien ce qui sera après lui. வாழ்வு காலத்தில் நன்மை அனுபவித்திரு, தாழ்வு காலத்தில் சிந்தனை செய். மனுஷன் தனக்கு பின் வருவதொன்றையும் கண்டுபிடியாதபடிக்கு தேவன் இவ்விரண்டையும் ஒன்றுக்கொன்று எதிரிடையாக வைத்திருக்கிறார். Le roi Salomon சாலமோன் ராஜா nous aide à retirer ces illusions que des fois on crée dans la vie. நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய காரியங்களாம் நம்ம கண் முன் வைக்கின்றார் சில வேளையில. À construire notre existence sur des bases solides. நாம் ஆழமான ஒரு அஸ்திபாரத்தில் நாம் கட்டப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். Et pas sur des choses qui sont superficielles. ஒரு வேற விதமான காரியங்கள் அல்ல. Des choses qui sont à la surface. வெளிப்படையாக தோன்றுகிற காரியங்கள். Mais un parcours de lucidité, un parcours d'authenticité. வாழ்க்கையில் நடைபெறக்கூடிய காரியங்கள் கடந்து செல்லும் பொழுது est-ce qu'il vous est déjà arrivé de changer légèrement la manière de voir et ça a changé votre pensée? உங்களுடைய வாழ்க்கையிலும் சில காரியங்களை பார்க்கும்போது நீங்கள் பார்க்க வண்ணமும் அது நிமித்தம் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்படுது நீங்க உணர்ந்திருக்கிறீர்களா? Ou alors la manière dont vous regardez les autres, il y a un petit quelque chose qui a changé et vous le voyez différemment. அல்லது மற்றவர்களிடத்தில் நீங்க பார்க்கும்போது ஏதோ ஒரு மாற்றங்களுக்கு பார்ப்பதை கண்டு நீங்கள் வேறு விதமாக செயல்பட்டிருக்கிறீர்களா? C'est un peu comme recevoir une nouvelle paire de lunettes. ஒரு வேறு விதமாக சொல்ல போனால் ஒரு புதிய கண்ணாடியை வாங்கி போட்டுவதற்கு சமம். Devient clair. எல்லாம் மங்களா இருப்பது தெளிவாக காணப்படும். J'ai lu ça dans une revue dans la salle d'attente de mon ophtalmo. நான் கண்ணுக்காக நான் சென்றிருந்த போது அங்க உட்கார்ந்திருந்த இடத்திலே நான் படித்த ஒரு வாசகம். Et il y avait cette petite histoire. ஒரு சிறிய கதை ஒன்று எழுதப்பட்டிருந்தது. Une mère qui était très inquiète avec son fils de 7 ans. 7 வயது உள்ள மகனுடைய தாய் தன்னுடைய மகனுக்காக மிகவும் பயந்திருந்தாள். Il semblait que le petit voyait mal. அந்த சிறுவன் சரியாக பார்க்க முடியாதவனா இருந்தான். Parce que souvent quand il marchait, il tombait. அடிக்கடி அவன் நடக்கும்போது விழுவது உண்டு. Parce que quand il montait les escaliers, il tapait sur les marches et il tombait. அவன் படிக்கட்டில் ஏறும்போது படிக்கட்டை கால் தவறி விழுவது உண்டு. À l'école, pour voir le tableau, il fermait les yeux, il n'arrivait pas à comprendre tout. பள்ளியில் இருந்து அவன் போர்டை பார்க்கும்போது அவன் சரியா பார்க்க முடியாத கஷ்டப்பட்டிருக்கின்றான். Ou à la maison, pour voir la télé, il se collait presque à l'écran. அவன் வீட்டில் இருக்கும்போது டிவியை பார்க்கும்போது அவன் நெருக்கமாக கூர்ந்து கவனிக்கிறவனாக இருந்தான். Après un diagnostic et un traitement, அவனுக்கு நடைபெற்ற சிகிச்சையின் மூலமாக il y a enfin ces lunettes qui sont arrivées. அவனுக்கு கண்களுக்கு கண்ணாடி போடப்பட்டது. Alors la maman, très contente et heureuse, elle se tourne vers lui et elle lui demande. அவன் மகனை பார்த்து மிகுந்த சந்தோஷத்தோடு ஒரு கேள்வி கேட்கிறாள். Elle lui dit, alors tu vois mieux, tu vois comme je suis belle. நான் எவ்வளவு அழகா இருக்கிறேன், உன்னால் என்ன பார்க்க முடிகிறதா, காண முடிகிறதான்னு கேட்டாள்.
Et le petit, il dit, waouh, maman, oui, je vois surtout que tu as beaucoup de rides. ஆமா அம்மா, நான் உன்னை பார்க்கிறேன், உன் முகத்தில் நிறைய சுருக்கம் இருக்கிறதை நான் பார்க்கின்றேன் சொன்னாள். Vous voyez, une nouvelle perspective. இது வேற விதமா பார்க்கக்கூடிய சூழ்நிலை பார்த்தீர்களா? La mère s'attendait à quelque chose. தாயானவள் வேறு ஒரு காரியத்தை எதிர்பார்த்தால், Le petit, il a découvert une autre. ஆனால் சிறுவன் வேறு விதத்தை பார்த்து அவன் கூறுகிறான். Une nouvelle perspective ne correspond pas toujours à nos attentes. நம்முடைய காரியங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள் எல்லாம் வேறு நம்ம எதிர்பார்ப்புக்கு ஈடானது அல்ல. Mais une nouvelle perspective, c'est le moment et le moyen de nous montrer la vérité. நம்ம உண்மையை வேறு விதமாக நம்ம வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. Gary Keller, c'est un auteur d'un livre, un auteur américain et animateur d'un talk show. ஒரு எழுத்தாளர், அமெரிக்க எழுத்தாளர் ஒருவர் எழுதின ஒரு வண்ணமாக கூறுகிறார். Il dit que dans la vie, il ne faut pas multiplier les tâches. வாழ்க்கையிலே நம்முடைய காரியங்கள் எல்லாம் அடிக்கடிக்கு சேர்த்து கொள்ளக்கூடாது. Mais surtout, il faut découvrir la seule et unique chose qui change et qui oriente. மாறக்கூடிய முக்கியமான காரியங்களை மாத்திரம் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கூறினார். Parce que toutes les autres choses deviennent inutiles. மற்ற காரியங்கள் எல்லாம் தேவையற்றதாக மாறிவிடுகிறது. L'apôtre Paul, dans 2 Corinthiens 5, 16 et 17, அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்திலே il s'adresse à l'église de Corinthe. கொரிந்திய சபைக்கு அவர் ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். Une communauté marquée par les tensions idéologiques. அங்கு உள்ள சூழ்நிலை நிமித்தம், அங்கு உள்ள பிரச்சனை நிமித்தம் ஒரு விதமாக எழுதுகிறார். Division sociale. அந்த சமூகத்திலே ஒரு பிரச்சனைகள் பிளவு உண்டாயிருக்கிறது. Une communauté marquée par les relations brisées. அந்த சபையானது பிரிவு உண்டாகி ஏற்பட்டிருக்கிறது. Et pourquoi pas le dire, il y avait des défis raciaux. அங்கு இன வேறுபாடுகளும் கூடும். Et l'apôtre, il va dire ainsi, 2 Corinthiens 5, 16 et 17. அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் இவ்வண்ணமாக கூறுகிறார். Ainsi désormais, nous ne connaissons plus personne selon la chair. Même si nous avons connu le Christ selon la chair, maintenant, nous ne le connaissons plus ainsi. Si quelqu'un est en Christ, il a une nouvelle créature. Les choses anciennes sont passées, voici que les choses nouvelles sont là. ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம், நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. Changer de perspective, c'est pas seulement prendre du recul, se mettre en arrière. நாம் பார்க்கக்கூடிய விதமானது அது பின்வாங்கி செல்லக்கூடியதல்ல. Selon l'apôtre Paul, அப்போஸ்தலனாகிய பவுலை பொறுத்தவரை changer de perspective, அவர் பார்க்கிற விதம் c'est une transformation அது spirituelle. ஒரு ஆவிக்குரிய மாற்றத்தை குறிக்கிறதா இருக்கிறது. Voir la vie en Christ. கிறிஸ்துவில் நாம் ஜீவனை காண வேண்டும். Voir l'autre à travers les lunettes du Christ. மற்றவர்களை கிறிஸ்துவின் கண்ணாடியின் மூலமா நாம் பார்க்கக்கூடியவர்களா இருக்க வேண்டும். C'est voir l'autre avec sa potentialité, son capital de racheter. மற்றவர்களை நாம் ரட்சிப்பதற்காக அன்பான எண்ணங்களோடு நாம் அவர்களை காண வேண்டும். Et ça, c'est la nouveauté divine. இதுதான் தெய்வீக வெளிப்பாடு. Pas à travers nos filtres humains. மனித கண்களினால் பார்க்கக்கூடியதல்ல, Usés, blessés. வேதனையோடு துன்பத்தோடு உள்ள காரியங்கள் அல்ல. Mais de pouvoir prendre la vie avec toute confiance. நம்பிக்கையோடு வாழ்க்கையை மேற்கொண்டு ஜெயிப்பது. Comme on dit d'habitude, du bon côté. நாம் அடிக்கடி சொல்வது போன்று நன்மையான பாதையிலே என்று சொல்வது போன்று. Peut-être que vous avez vu ce film déjà très ancien, 1997. 1997ஆம் வருடத்திலே ரொம்ப ஒரு சம்பவம் ஏற்பட்ட கேள்விப்பட்டிருப்பீர்கள். La vie est belle. வாழ்க்கை நன்மையானது, நன்றாக இருக்கிறது. C'est écrit par un auteur et acteur italien. இத்தாலிய நாட்டை சேர்ந்த ஒரு நடிகரும் எழுத்தாளருமான ஒரு எழுதின ஒரு வாசகம். Et ça se passe avec beaucoup de sens d'humour. நல்ல ஒரு சிரிப்பாக தோன்றக்கூடியதாக இருக்கும்.
நகைச்சுவையா இருக்கும். Durant la Deuxième Guerre mondiale, இரண்டாம் உலகப் போரின் பொழுது c'est l'histoire de Guido, இதோம் என்ற அவருடைய ஒரு un juif italien, யூத நாட்டை இத்தாலிய நாட்டை சேர்ந்த ஒரு யூதர், très optimiste, ஒரு எல்லாத்தையும் தைரியமா செய்யக்கூடியவர், ingénieux, capable. எல்லாத்தையும் செயல் திறனானவர். Et lui, il va tomber amoureux de Dora. தோரா என்ற பெண்ணை காதலிக்கிறார், விருப்பப்படுகிறார். Et ils ont un fils, Josué. அவர்களுக்கு ஒரு மகன் இருக்கிறான், ஜோசுவே என்று. Le problème, c'est que la guerre vient. பிரச்சனை என்னவென்றால் யுத்தம் நேரிடுகிறது. Et de manière tragique, il est avec son fils dans un camp de concentration. எதிர்பாராத விதமாக அவர் அந்த மகனோடு கூட அந்த கான்சென்ட்ரேஷன்ல அந்த இடத்திலே சேர்க்கப்பட்டிருக்கார். Et même au milieu de ce camp de concentration, il veut pas que son fils perde la vision de la vie. வாழ்க்கையை வாழ்க்கையின் தன்மையை இழந்து விடக்கூடாது என்ற அந்த சூழ்நிலை இருந்தாலும் கூட சூழ்நிலை இழந்து விடக்கூடாது என்று தகப்பன் விரும்பினார். Positive. நன்மையானவர்களே, que son fils, devant les difficultés, qui perde l'espérance. நம்பிக்கையை இந்த விதமான இக்கட்டான சூழ்நிலையிலே நம்பிக்கையை இழந்து விடக்கூடாது என்று தகப்பன் விரும்பினார். Et de croire que la vie est belle et qu'il vaut la peine d'être vécue. வாழ்க்கை மேற்கொண்டு ஜெயிக்கப்பட வேண்டும் என்பதை மகன் புரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினார் தகப்பன். Alors, il invente tout un jeu pour que son fils imagine que tout ce qui se passe autour, c'est un jeu. அவருடைய எல்லா சூழ்நிலைகளும் அந்த மகனை சுற்றி இருக்கிற எல்லா காரியங்களும் ஒரு விளையாட்டு போன்று அவன் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு அவர் சில காரியங்கள் செய்தார். Et que à la fin, son fils sera vainqueur de ce jeu. அந்த விளையாட்டு காரியங்களில் அவன் மேற்கொண்டு ஜெயிக்கிறவனா இருந்தான் கடைசியில. Voyez l'apôtre Paul, il nous enseigne. பார்த்தீர்களா, அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு சொல்லுகிற உபதேசம் De manière plus concrète que Guido a essayé de faire comprendre à son fils. அந்த மகன் தன்னுடைய தகப்பன் மகனுக்கு சொன்னது போன்ற அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு அவர் சொல்ல விரும்புகிறார். Que la manière dont je regarde la vie change. நான் வாழ்க்கையை பார்க்கிற விதம் வேறு விதமா இருக்கிறது. La manière dont je vis. நான் வாழுகிற வாழ்க்கை. Ce que l'on voit. நாம் எதை பார்க்கிறோமோ, ce que l'on espère. நாம் எதை நம்புகிறோமோ, ce que l'on croit. நாம் அதைத்தான் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். La superficialité, la couche du dessous séduit. மேல் தோற்றமாக தோன்றுகிற எல்லாமே நாம் தான். Mais seule une expérience véritable de profondeur change la vie. வாழ்க்கையில் உள்ள அனுபவங்கள் தான் வாழ்க்கையை நமக்கு மாற்றி அமைக்கிறதா இருக்கிறது. C'est pourquoi dans cette vie nous devons faire face à la vie et aux difficultés. ஆகையினால் தான் இந்த வாழ்க்கையின் துன்பம் நிறைந்த பூமியிலே நாம் அவைகளை மேற்கொண்டு ஜெயிக்க வேண்டும். Mais nous devons vouloir être des vainqueurs. நாம் வெற்றி கொண்டவர்களாக திகழ வேண்டும். Je sais que vous vous intéressez à la Bible. நீங்கள் வேதத்தை நீங்கள் அதிகமாக விரும்புகிறீர்கள் தெரியும். Vous aimez la parole. நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் நம்புகிறீர்கள், விரும்புகிறீர்கள் எனக்கு தெரியும். Que vous avez un désir sincère de découvrir celui qui est derrière la parole. வேதத்துக்கு பின்னாக இருக்கக்கூடிய காரியங்களை நீங்கள் அதிகமாக வாஞ்சித்து படிக்க விரும்புகிறீர்கள் என்று தெரியும். Sinon vous seriez pas là ce matin. இல்லாவிட்டால் இந்த காலை இங்கு இருந்து நீங்கள் இருக்க மாட்டீர்கள். Mais surtout, முக்கியமாக il faut se laisser transformer par cette parole. இந்த வார்த்தையின் மூலமா நாம் மாற்றப்பட வேண்டியவர்களாக இருக்க வேண்டும். Jour après jour. ஒவ்வொரு நாளும். Et c'est pour ça que, regardons le livre d'Ecclésiaste, பிரசங்கி புத்தகத்திலே j'aimerais partager avec vous cette valeur qu'il nous porte. நமக்கு உற்சாகக்கூட்டக்கூடிய ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு வெளிப்படுத்த விரும்புகிறேன். Le premier, c'est le travail. முதலாவது வேலை, ஜோலி. Le texte d'Ecclésiaste au chapitre 1er, முதலாம் அதிகாரம் பிரசங்கி புத்தகத்திலே முதலாம் அதிகாரத்திலே சொல்லப்படுவது, il souligne que le travail humain, c'est de la vanité. மனிதனுடைய வாழ்க்கை வேலை என்பது மாயை என்று சொல்கிறார். Que travailler uniquement ne suffit pas pour remplir le cœur. வேலை மாத்திரம் செய்வதனால் நம் மனதில் திருப்தி அடைவதில்லை என்று சொல்கிறார்.
Et pourtant, il nous offre aussi un remède, la vitalité. இருப்பினும் அதற்கு வேண்ட மருந்து போன்ற வேறொரு காரியத்தை வாழ்க்கைக்கு வேண்டியவர்களை கொடுக்கிறார். Salomon, il dit, il n'y a rien de mieux que goûter aux joies de vivre. நாம் வாழ்வையில சந்தோஷமா அனுபவிப்பதை பார்க்கல வேறு ஒன்றும் நன்மையானதல்ல என்று Et சொல்லி il nous rappelle que cette joie de vivre ne vient pas de nous, mais elle vient de Dieu. மகிழ்ச்சியா வாழ்வது என்பது நமது மூலமாக வருவதல்ல என்று அவர் கூறுகிறார். C'est Dieu qui donne du sens à nos efforts, aux efforts de nos mains. நம்முடைய முயற்சிக்கான கரங்களின் முயற்சிக்கான பலனை கொடுப்பது தேவனிடத்திலிருந்து வருகிறதா இருக்கிறது. Quand tu reconnais நீ உணரும்போது sa souveraineté, sa royauté, அவருடைய ராஜரிகத்தை நீ புரிந்து கொள்ளும் பொழுது et tu reçois la vie comme un don de Dieu, தேவனுடைய கரத்திலிருந்து வரக்கூடிய அந்த வாழ்க்கையானது ஆண்டவருடைய அன்பளிப்பு என்பதை நீ புரிந்து கொள்வாய். alors tu peux travailler avec confiance. நீ நம்பிக்கையோடு நீ வேலை செய்யலாம். Regarder au-delà des obstacles, அந்த பிரச்சனைகளை தாண்டி நீ பார்க்க முடியும். des difficultés. பல பல பிரச்சனைகளையும் பல கஷ்டங்களையும் தாண்டி நீ பார்த்து நீ வளர முடியும். Et être capable d'être joyeux dans la mission. உனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தில் நீ மகிழ்ச்சியோடு தொடரலாம். Au chapitre 3, il parle de la deuxième valeur, les opportunités. மூன்றாவது அதிகாரத்திலே மற்றொரு காரியத்திலே மனிதனுக்கு வேண்டிய நன்மையானவை பற்றி கூறுகிறார். Nous ne comprenons pas toujours les intentions de Dieu. ஆண்டவருடைய நினைவுகளை நாம் முழுமையாக நாம் புரிந்து கொள்ள முடியாது. Nous ne devons pas non plus chercher à des réponses faciles. நாம் ஆண்டவருடைய பதிலை முழுமையாக நாம் புரிந்து கொள்ள முடியாது, சுலபமான காரியங்கள் கூட. Mais le texte d'Ecclésiaste, il nous rappelle qu'il y a un temps pour tout. பிரசங்கி அந்த வசனமானது நமக்கு ஒரு முக்கியமான ஒரு காலகட்டங்களை பற்றி கூறுகிறது. Il y a un temps pour tout, un temps pour toutes choses sous les cieux. ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, வானத்தின் கீழே இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு என்று கூறுகிறார். Si nous connaissions simplement les plans de Dieu en entier, தேவனுடைய திட்டத்தை முழுமையாக நாம் புரிந்து கொண்டவர்களா இருந்தால் nous les approuverions sans réserve. நாம் ஒன்றும் நாம் வைத்துக்கொள்ள முடியாது. Car les plans de Dieu sont des opportunités pour notre vie. ஆண்டவருடைய திட்டங்கள் என்பது நம்முடைய நன்மைக்காகவே நம்முடைய வாழ்க்கை முன்னேற்றத்துக்காக உடையவளாக இருக்கிறது. Jésus nous révèle un Dieu d'une bonté infinie. இயேசு கிறிஸ்து நமக்கு எல்லா நன்மையான காரியங்களை நமக்கு முன்னாக வைத்து வாழ்ந்து காட்டினார். Même si cette vie, elle est courte, நம்முடைய வாழ்க்கை குறுகினதா இருக்கிறது பொழுதிலும் elle est précieuse. நம்ம அது விலையேறப்பட்டதா இருக்கிறது. Car elle nous ouvre la porte de l'éternité avec le Christ. கிறிஸ்துவோடு கூட நித்தியமாக வாழ்வதற்கு அது வாசலை திறக்கக்கூடியதா இருக்கிறது. Le troisième, c'est la justice. மூன்றாவதாக நீதியை பற்றியதா இருக்கிறது. Ecclésiaste au chapitre 3 à partir du verset 16. பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து சொல்லப்படுகிறது. Salomon, il observe l'injustice qu'il y a sous le soleil. இந்த சூரியனுக்கு கீழே நடக்கக்கூடிய அநீதியான காரியங்களை சாலமோன் பார்க்கிறார். Mais il regarde l'espérance qu'un jour Dieu rétablira tout. ஒரு நாள் தேவன் எல்லாவற்றையும் மாற்றி அமைப்பார் என்ற நம்பிக்கையோட பார்க்கின்றார். Il sait que la vraie justice, elle vient d'en haut et pas d'en bas. இந்த பூமியிலிருந்து வருகிறதுல தேவனிடத்திலிருந்து நீதி வருகிறது என்று அவர் நன்றாக புரிந்தவராக இருந்தார். Notre rôle n'est pas de corriger tout. நம்முடைய திட்டம் எல்லாவற்றையும் மாற்றி அமைப்பது அல்ல. Parce que nous n'arrivons pas. நம்மளால் முடியாதது அது. Même si j'ai ma responsabilité à accomplir. எனக்கு பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் என்னால் முழுமையாக செய்ய முடியாது. Mais notre rôle, c'est de mettre la confiance en Dieu. நாம் செய்ய வேண்டியது என்னென்றால் தேவன் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக நாம் செயல்பட வேண்டும். Celui qui jugera avec justice. நீதியோடு நியாயம் தீர்க்கிறவர் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். Le quatrième, c'est la relation avec les choses. நான்காவதாவது நமக்கு கொடுக்கப்பட்ட வெளிப்படுத்தின காரியங்கள். Le chapitre 5 d'Ecclésiaste à partir du verset 9. பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து சொல்லப்படுகிறது. Salomon va dire que l'amour de l'argent ne comble pas. சாலமோன் சொல்ல வருகிறார், பணமும் அன்பும் போதுமானது அல்ல என்று சொல்கிறார். Je dirais que les objets n'ont pas d'âme, n'ont pas de sourire. பொருள்களுக்கு அன்பு இல்லை, சிரிப்பும் இல்லை. Ce sont les personnes, les gens et pas les possessions qui nous complètent. உயிரோடு இருக்க மக்கள் மனிதர்களிடத்தில் தான் அன்பு வெளிப்பட முடியும். Parce que quand je cherche à avoir plus de choses, நான் நிறைய காரியங்களை தேடி அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புவதனால்,
Et c'est une bonne chose. இது நன்மையானது தான். Ne me comprenez pas mal. நிறைய காரியங்கள் புரிந்து கொள்ள முடியும். Mais quand je cherche uniquement à avoir des choses, நான் முக்கியமானது காரியங்களை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேட விரும்பினால், c'est l'éternelle insatisfaction humaine. மனிதர்களுடைய பூர்ணமான மனிதர்களுடைய திருப்திகரமான காரியம் அல்ல. Parce que je vais toujours chercher à en avoir plus. நான் இன்னும் அதிகமாக தேடவே விரும்புவேன். Mais au contraire, si tu remets ton cœur entre les mains du grand donateur, நீ ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்து வேற விதமான தேவன் மேல் நம்பிக்கை வைத்து நீ பார்க்கும்போது, et ne te laisse pas voler ta paix intérieure, ta sérénité, உன்னுடைய இதயத்தில் இருக்கக்கூடிய சமாதானத்தை அது எடுத்து போடுவதற்கு இடம் இருக்காது. par les choses qui passent. காரியங்கள் கடந்து போகும்போதும் கூட. Vous vous rappelez de ce encouragement que Jésus a donné? உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா இயேசு கிறிஸ்து ஒரு தைரியமான ஒரு உற்சாகமான வார்த்தையை சொன்ன காரியம்? Aime d'abord Dieu en premier, முதலாவது தேவனிடத்தில் அன்பு கூறு, et tout le reste prendra sa juste இவைகள் place. எல்லாம் உங்களுக்கு கூட தரப்படும், நீதியும் எல்லாம் கூட தரப்படும் சொன்னார். La cinquième leçon, ce Ainda- sont les modèles de comportement. ஐந்தாவது பாடம் என்னவென்றால் நாம் நடக்கக்கூடிய தன்மையை குறிக்கிறது, நடக்கை. Sur cette terre, c'est frustrant de voir les méchants இந்த progresser. இந்த பூமியிலே நிறைய தீமையும் கெட்டவர்கள் நிறைந்து வளர்ந்து கொண்டிருக்க இந்த பூமியிலே, Et voir que les justes, ils luttent tous les jours. நீதியானவர்கள் ஒவ்வொரு நாளும் போராடி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. Mais notre foi nous invite à réagir de manière différente du monde. ஆனால் நம்முடைய விசுவாசமானது மற்றவர்களை பார்க்கிலும் வேறு விதமாக நாம் செயல்பட உதவுகிறது. Nous sommes appelés à célébrer, à louer Dieu avec joie. நாம் தேவனை மகிழ்ச்சியோடு தொழுது கொள்வதற்கும் துதிப்பதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். Même dans les moments difficiles. துன்பமான காரியங்களிலும் நாம் தைரியமா சந்தோஷமா துதிப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். Nous sommes enracinés dans l'amour, நாம் அன்பிலே வேர் ஊன்றியவர்களா இருக்க வேண்டும். inspirés par la bonté, நன்மையான தேவனிடத்தில் நன்மையானதிலிருந்து உணரப்படுகிறவர்களா இருக்க வேண்டும். portés par la confiance et la joie qui nous donne le Seigneur. தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய நம்பிக்கையிலும் விசுவாசத்திலும் வளர்கிறவர்களா இருக்க வேண்டும். La sixième, ஆறாவது புள்ளி c'est l'éternité. நித்திய ஜீவன். Au chapitre 9 ஒன்பதாம் d'Ecclésiaste, அதிகாரம் பிரசங்கி il nous montre que nous le voulions ou pas, la mort நாம மரணத்தை விரும்புவதில்லை, est la première frontière. La première frontière. நாம முதலாவது எல்லையை கடந்து செல்கிறவர்களா இருக்க வேண்டும். Mais vivre avec cette certitude, அந்த நம்பிக்கையோடு நாம் கடந்து செல்கிறவர்களா இருக்க வேண்டும். c'est vivre avec l'espérance. நம்பிக்கையோடு நாம் வாழ வேண்டும். Car pour ceux qui croient, la mort, c'est pas la fin. மரணத்தை காண்கிறவர்கள் முடிவானதல்ல, Mais c'est quelque chose par laquelle nous devons passer. நாம் யாரும் அதை கடந்துதான் சென்றாக வேண்டும். Parce que Dieu place l'éternité dans nos cœurs. ஏனென்றால் நம்ம இதயத்தில் நித்திய ஜீவனை ஆண்டவர் வைத்திருக்கிறார். Et de cette manière, son royaume commence ici et maintenant. அந்த ராஜரீகம், அந்த ராஜாங்கம் நம்முடைய இந்த பூமியிலே நம் இதயத்தில் தொடங்குகிறதா இருக்கிறது. Parce que l'éternité est pour lui quelque chose qu'il veut vivre avec nous. அந்த நித்திய ஜீவன் என்பது தேவன் நம்மோடு கூட வாழவும் தொடர்பு கொள்ள விரும்புகிறார். Vous vous rendez compte? உணர்கிறீர்களா? Pour toujours. நித்தியமாக Avec le Seigneur. தேவனோடு கூட. Les uns avec les autres en pleine harmonie. நாம் நல்லிணக்கத்தோடு தேவனோடு நித்தியமாக வாழ்வதான ஆசீர்வாதங்கள். Ayant Jésus comme le seul rôle model. கிறிஸ்துவே நமக்கு மையமா இருந்து வாழக்கூடிய அந்த நித்திய ஜீவன். Et la dernière, கடைசியாக la joie. மகிழ்ச்சி. Et l'Ecclésiaste, le livre d'Ecclésiaste au chapitre 11, பிரசங்கி 11ஆம் அதிகாரத்தில் இவனமாக கூறுகிறார், nous encourage நமக்கு உற்சாகப்படுத்துகிறார். à pratiquer la joie. அந்த மகிழ்ச்சியை நாம் அபியாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். À avoir une attitude positive avant que les jours sombres arrivent. இருளான காலம் வருவதற்கு முன்னதாக நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்று ஆலோசனை கூறுகிறார். Avant même que la force diminue. நம்முடைய உடல் பலன் குறுகி போவதற்கு முன்னதாகவே நாம் ஆண்டவரோடு ஒப்புரவாகும் என்று விரும்புகிறார். Choisis la joie நன்மையானதை தெரிந்து கொள். pendant que tu as le temps encore. இந்த பூமியிலே நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் முன்னதாக.
La joie est aussi une discipline spirituelle. இந்த மகிழ்ச்சி என்பது ஆண்டவருடைய தெய்வீக நன்மையான பாதையில் செல்வதும் கூட. Quand je regarde le Christ, கிறிஸ்துவை நான் பார்க்கும் பொழுது l'amertume ne reflète pas son visage. கசப்பானது அவர் முகத்தில் தெரியவில்லை. Il a souffert comme quiconque. எல்லாரும் போல மற்றவர்களை போல பூமியில் உள்ள அனைவரும் போல கிறிஸ்து பாடுபட்டார். Mais il a aussi su se réjouir jour après jour. ஒவ்வொரு நாளும் மகிழ்ந்திருக்கவும் அறிந்திருந்தார். Dans la confiance et l'amour du Père. பிதாவின் மேல் உள்ள நம்பிக்கையிலும் அன்பிலும் அவர் நிலைத்திருந்தார். Avec tout ça, je vous demande pas d'être minimaliste. இவைகளெல்லாம் சொல்றதுனால நான் வேறு விதமா நம்ம பார்க்க கூடாது. Mais de vivre avec l'espérance. நம்பிக்கையோடு நாம் வாழ வேண்டும். De savoir que les moments difficiles, c'est juste une passe. கஷ்டமான காலங்கள் அது கடந்து போகும். Rappelons-nous que Jésus était lui-même un enfant menacé. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், கிறிஸ்துவான சிறுவனா இருக்கும் போது கூட பயமுறுத்தப்பட்டவர் தான் இருந்தார். Comme vous et moi, il a été enlevé de sa patrie. உங்களை போல என்ற போல அவர் நாட்டிலிருந்து கடத்தப்பட்ட போல இருந்தார். De son pays, il s'est réfugié en Égypte. அவர் தன்னுடைய நாட்டிலிருந்து எகிப்து நாட்டுக்கு அவருக்கு கடந்து செல்ல வேண்டியதா இருந்தது. Il était un enfant des marges. அவர் ஒரு கடந்து செல்கிற மகனை போல சிறுவனாக கடந்து சென்றார். Tant d'enfants et tant de jeunes vivent aussi dans l'instabilité, la précarité, le rejet aujourd'hui. இந்த காலத்திலே அநேக பிள்ளைகள் சுகமா வாழ்கிற போல் இல்லாமல் அவருடைய வாழ்க்கை வேறு விதமா இருந்தது. Mais les Écritures du début à la fin, elles nous donnent la bonne nouvelle. இந்த வேதமானது ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை நமக்கு நற்செய்தி கொடுக்கிறது. Que nous croyons à un Dieu et nous mettons notre confiance à un Dieu qui est le bâtisseur, le constructeur. நமக்கு அடித்தளமாகவும் அவர் கட்டப்பட்டவராகிய தேவன் மேல் நம்பிக்கையோடவர்களாக இருக்க வேண்டும் என்பதுக்கு நமக்கு வேதமானது சொல்லுகிறது. Il change notre perspective. நம்முடைய நோக்கத்தை மாற்றி அமைக்கிறது. Il nous apprend que les rides, comme l'histoire du petit, racontent des histoires. நம்முடைய நம் கதையை கேட்டது போல நம்ம முகத்தில் உள்ள சுருக்கங்களை நமக்கு மாற்றி அமைக்கிறதா இருக்கிறது. Même un fondement fissuré peut être réparé. மாற்றக்கூடியதாக சரி செய்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது. Même une vie détruite, elle peut être reconstruite. ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு வாழ்வா கூட இருக்கலாம், அது மறுபடியும் கட்டப்படக்கூடியதா இருக்கும். En Jésus, Dieu a choisi de passer par toi. இயேசு கிறிஸ்துவினோடு கூட நாம் எங்கும் கடந்து செல்ல முடியும். அவரோடு கூட. Oui, par toi, pour nous. அவர் மூலமாக நமக்காக. Si tu penses que tu n'es rien, நீ ஒருவேளை நான் ஒன்றுமில்லை என்று நீ உணர்ந்தால், que ta vie n'a pas de valeur, ஒருவேளை உன்னோட வாழ்க்கை ஒன்றுமே இல்லை என்று நீ உணர்ந்தால், détrompe-toi car la vie en Christ est tout. ஒன்று ஞாபகம் வைத்துக்கொள், கிறிஸ்துவோடு கூட இருக்க அந்த வாழ்க்கை எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கும். Comment je peux affirmer cela avec certitude? நிச்சயமாக நான் எப்படி இதை நான் நம்ப முடியும்? Arrête de fixer ton regard sur toi-même. நீ உன்னை நீயே பார்த்து கொள்வது முதலாவது நிறுத்து. Sur tes batailles et tes faiblesses. உன்னுடைய பலவீனங்களும் உன்னுடைய போராட்டங்களையும் மாத்திரம் நீ பார்த்து கொண்டிராதே. Et fixe ton regard sur celui qui a tout le pouvoir, toute la volonté et qui te veut avec lui. அவர் உன்னோடு கூட நித்தியமாக வாழ்வதற்காக உன்னை தெரிந்து கொண்ட அவரை மாத்திரமே நீ பார்த்து கொண்டே இரு. உனக்கு எல்லாம் வெற்றியாக மாறும். Si toi tu t'es déjà senti invisible, perdu. ஒருவேளை நீ எல்லாவற்றையும் இழந்தவனாக ஒன்றும் இல்லாதவனாக நீ உணர்ந்தால், Jésus te dit aujourd'hui, je t'ai jamais oublié. இயேசு கிறிஸ்து சொல்ல விரும்புகிறார், நான் ஒருபோதும் உன்னை நான் மறக்கவில்லை என்று சொல்கிறார். Encore une fois, comment je peux l'affirmer? எப்படி மறுபடியும் நாம் எப்படி இதை நாம் நிச்சயித்துக் கொள்ள முடியும்? Les Écritures, elles disent, je sais les pensées que j'ai pour toi. வேத வாக்கியம் சொல்லுகிறது, உன்னை நினைத்திருக்க நினைவுகளை நான் அறிவேன் என்று சொல்லுகிறது. Je sais les projets que j'ai pour ta vie. உன்னுடைய வாழ்க்கைக்கான திட்டங்களே எனக்கு தெரியும். Ils sont des projets de bonheur. இது நன்மைக்கான திட்டங்கள் தான் என்று வேதம் சொல்லுகிறது. Et pas de malheur. தீமைக்கானவைகள் அல்ல. En Ésaïe, merci pour le texte. En Ésaïe, il va வசனங்களுக்கான நன்றி. car tu as de la valeur à mes yeux. என்னுடைய பார்வையிலே நீ விலையேற பெற்றவன் என்று வேதம் சொல்லுகிறது. C'est pour ça que ce matin, ஆகையினால் தான் இந்த காலை பொழுதிலே j'aimerais tout simplement vous laisser avec ce défi.
இந்த போராட்டத்துக்கு முன்னதாக நான் ஒரு காரியங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். Découvre la perspective de Dieu pour ta vie. உன்னுடைய வாழ்க்கைக்கு தேவனுடைய நோக்கத்தையும் தேவனுடைய திட்டத்தையும் புரிந்து கொண்டு நீ கடந்து செல். Celui qui t'aime, உன்னை நேசிக்கிற அவர், celui qui veut ton bien et te veut auprès de lui. உன்னுடைய நன்மைக்காகவும் அவர் உன்னோட ஒன்றிணைக்க உன்னை சேர்த்துக்கொள்ள விரும்புகிறவராயிருக்கிறார். Pas pour un instant, ஒரு காலகட்டத்துக்கு மாத்திரமல்ல, mais pour toute ta vie. உன்னுடைய வாழ்க்கை முழுவதற்கும் அவர் உதவி செய்வார். Et si ce matin, இந்த காலை பொழுதிலே il parle à ton cœur, உன்னுடைய இதயத்தில் அவர் பேசுகிறார். dis-lui en silence, அமைதியாக அவர் பேசுகிறார். dans le secret de tes pensées, உன்னுடைய நினைவுகள் மூலமாக, Seigneur, je veux te suivre. நீ சொல்லு, ஆண்டவரை நோக்கி சொல், நான் உம்மை பின்பற்ற விரும்புகிறேன் என்று சொல். Car j'ai appris à quel point je suis valeureux à tes yeux. உம்முடைய பார்வையில நான் விலையேற பெற்றவன் என்று நீ உன் இதயத்தில் ஆண்டவரோடு பேசு. Entre les mains de Dieu, ஆண்டவருடைய கரங்களிலே tu as une valeur extraordinaire. விலையேற பெற்ற ஒரு பிரத்யேகமானவன் நீ. Et le temps que nous passons sur cette terre, இந்த பூமியிலே நாம் கடந்து செல்கிற நாம், c'est juste un instant. இது ஒரு கடந்து செல்லக்கூடியதாக இருக்கிறது. Parce que bientôt, nous serons avec lui pour toujours. நித்தியமாக கூடிய வெகு சீக்கிரத்தில் அவரோடு கூட நித்தியமாக நாம் வாழப் போகிறோம். Oui, Seigneur, je veux te suivre. ஆம் கர்த்தாவே, நான் உம்மை பின்பற்ற விரும்புகிறேன். Merci. Okay.